ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் முடிச்சுட்டு வந்து ரிலாக்ஸ்டாக வீடியோ பாருங்கள். இது குட்டிமாவோட கதை கேட்கும் நேரம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து ஒரு கல்யாண பொண்ணு மாதிரி ஃபுல்லாக மேக்கப்லாம் போட்டு ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. அப்போ இளவரசர் வந்து எங்கே இன்னும் அந்த அழகானோம் அப்படின்னு சொல்லிட்டு வருவார். இன்னும் டைம் இருக்குல்ல, நீ என்ன என்னை விட பதட்டமாக இருக்க அப்படின்னு இளவரசி கேட்பாங்க. இல்லை, எனக்கு ஏதோ தப்பாக படுது, நான் போய் பார்த்துட்டு வரேன்னு கிளம்பிடுவாங்க. ஆக்சுவலி இளவரசர் சந்தேகப்படுறது கரெக்டு தான். ஏன் அப்படின்னா தளபதி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இளவரசிக்கு கொடுக்கறதுக்காக அந்த புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பார் இல்லையா கிஃப்டா. ஸோ அதை வந்து அவங்க ஆன்டி கிட்ட காட்டுறாங்க. இந்த மாதிரி நான் வந்து அவளுக்கு புக்ஸ் கிஃப்டா வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அதை பார்த்துட்டு, அட லூசு பயலே, நீ இந்த புக்ஸை தான் வாங்க போறேன்னு சொல்லியிருந்தா நானே கொடுத்துருப்பேனே, இதெல்லாம் வரத்துக்கு முன்னாடிலேருந்து நம்ம வீட்டில் இருக்கு, உங்க அண்ணன் ரூம்ல இருக்கும், இதெல்லாம் கேட்டிருந்தா நானே கொடுத்துருப்பேன், இதை போய் காசு போட்டு வாங்கிட்டு வந்துட்டே அப்படின்வாங்க. அவங்க அண்ணன் பேரை சொன்னோடனே வந்து இளவரசியோட ஃப்ரெண்ட் ஒருத்தி இருப்பா இல்லையா, அவளும் அங்கதான் எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருப்பா. அந்த பேரை கேட்டோடனே அவளும் ஷாக் ஆயிடுவா. எல்லாமே அந்த பழைய ரூம்ல இருக்கணும்னே இப்ப என்ன பண்ணுவா, அந்த ரூம்ல போயிட்டு அங்க இருக்கிற திங்ஸ் புக்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருப்பா. அதுல ஒரு லெட்டர் இருக்கும். அதை ஓபன் பண்ணி படிக்கிற டைம்ல தளபதி அங்க வந்துருவாரு. தளபதி கிட்ட அப்பதான் எல்லா உண்மையும் சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா, அவங்க அண்ணா லவ் பண்ண அந்த பொண்ணு யாருன்னு ரொம்ப நாளா தளபதி தேடிட்டு இருந்தாங்க இல்லையா, அது வேற யாரும் கிடையாது, நம்ம இளவரசி தான். ஆக்சுவலா அவங்க கிட்ட வந்து லவ் டைரக்டா சொல்ல முடியாம அவங்களை எப்படிலாம் லவ் பண்றாங்கிறத புக்கா எழுதிட்டு இருப்பாரு. ஸோ நேரா போய் பேச முடியாம அந்த புக்ஸ் மூலமா இளவரசி கிட்ட பேசிட்டு இருப்பாங்க, அவ்வளவுதான். ஆனா இளவரசிக்கு இந்த மாதிரி ஒருத்தர் நம்மளை லவ் பண்றாங்க, அவங்க தான் இந்த புக் எழுதுறாங்கன்னு சத்தியமா தெரியாது. ஏதோ ஸ்டோரி புக் நல்லா இருக்கு, ஒரு நல்ல லவ் ஸ்டோரி அப்படி நினைச்சுதான் படிச்சுட்டு இருப்பாங்க. ஒரு நாள் அவங்க உருமாறி இருக்கிறப்போ அரசரோட ஒரு ரூம்ல இருந்து டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. அப்ப வந்து அந்த இடத்துல நெருப்பு பட்டு ரூம் ஃபுல்லா வந்து நெருப்பு பிடிச்சிடும். அங்க இருந்து இவர் தான் போய் அவங்கள காப்பாத்தி கூட்டிட்டு வருவாரு. கூட்டிட்டு வந்துட்டு, நீ கூட்டிட்டு போய் இளவரசி அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்துட்டு இவர் என்ன பண்ணா திரும்ப ரூமுக்குள்ள போயிடுவாரு. கடைசியில பார்த்தா கருகிதான் வெளியே வந்திருப்பாரு. சோ இப்படிதான் அவங்க அண்ணா இறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதுல லாஜிக் எனக்கு என்ன புரியல அப்படின்னா, அவங்கதான் இளவரசியை காப்பாத்திட்டாங்க, வெளியே கூட்டிட்டு வந்துட்டாங்க, அவரும் முழுசா வெளியே வந்துட்டாரு, அப்படியே சேர்ந்து வெளியே போக வேண்டியதானே, எதுக்கு திரும்ப உள்ள போனாங்கன்னு எனக்கு இது வரைக்கும் புரியல. எனிவேஸ், ஸோ அப்படிதான் அவங்க வந்து இறந்துட்டாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சோடனே, இதையே நீ என்கிட்ட இவ்வளவு நாளா சொல்லாம விட்டுட்ட, உனக்கு இதெல்லாம் ஃபர்ஸ்ட்ல இருந்து தெரியும்லன்னு தளபதி கேட்கிறப்போ, இல்ல உங்க அண்ணா எங்க இளவரசிய பாத்துக்கிட்டாரு, நான் உங்க அண்ணாவை பாத்துக்கிட்டேன், அவ்வளவுதான். உங்க அண்ணா ஃபர்ஸ்ட் என்னதான் லவ் பண்ணாருன்னு நினைச்சேன், ஆனா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுதான் அவங்க லவ் பண்ணது இளவரசியன்னு. ஆனா இளவரசிக்கு இது எதுவுமே ஞாபகம் இருக்காது, அவங்க உருமாறி இருக்கப்போ என்ன நடக்குதுன்றதான் உங்களுக்கு எப்பவுமே ஞாபகம் இருக்காது அப்படின்னு. அது எப்படி அவளுக்கு ஞாபகம் இல்லாம போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோவத்தோட போயிட்டு என்ன பண்ணுவார்னா குடிச்சிட்டு இருப்பாரு. என்னடா கல்யாணம் மாப்பிள்ளைன்னு காணுமேன்னு சொல்லி இளவரசியோட ஃப்ரெண்டு போய் பார்க்குறா. அப்பதான் தெரியுது அவர் குடிச்சிட்டு இருக்காருன்னு. உடனே பதறி போய் அங்கேருந்து இளவரசியை கூட்டிட்டு வரா. இளவரசி வந்து பார்த்தப்பறம் ஏன் குடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அங்கேயே அந்த ஹோட்டல்லேயே ஒரு ரூம் எடுத்து ஒரு கண் முழிக்கிற வரைக்கும் பார்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் கண் முழிச்ச உடனே எங்கே என்னோட காயின்ஸ் அப்படின்னு சொல்லி தளபதி கேட்குறாரு. அதுதான் நீங்கள் குடிச்சதுக்கு பணம் கேட்டாங்கன்னு எடுத்து கொடுத்துட்டேன் அப்படின்னு. எப்படி நீ அந்த காசு எடுத்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு அந்த கடைக்காரனை போயிட்டு அந்த காசு எங்கன்னு கேட்குறாங்க. அவங்க வந்து நான் யாரோ பொருள் வாங்க வந்தாங்க, அவங்களுக்கு நான் சில்லறை கொடுத்துட்டேன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் யாருதுன்னு ரோட்டில் போயிட்டு குடியில் தள்ளாடிட்டு என் காசை நீ தானே எடுத்து கொடுத்துருன்ட்டு. அப்புறம் இளவரசி வந்து உங்களுக்கு தேவை காசு தானே, உங்கள் காசை நான் கூட எடுக்கக்கூடாதா, நான் உங்கள் ஒய்ஃப் தானே, அந்த உரிமை கூட எனக்கு இல்லையா, இந்தாங்க என்னோட தோலை வச்சுக்கோங்கன்னு சொல்லி கழட்டி கொடுக்குறாங்க. அந்த காசு எங்கள் அண்ணாவுக்கு மன்னர் கொடுத்த கிஃப்ட்டு, எங்கள் அண்ணா ஞாபகார்த்தமாக நான் அதை மட்டும்தான் வச்சுருந்தேன், அதை எப்படி நீ எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி திட்டாரு. அப்போ தான் இளவரசி சொல்கிறாங்க, எனக்கு தான் அது தெரியாதே அப்படின்ட்டு. இது மட்டும் இல்லை, எங்கள் அண்ணா செத்ததுக்கும் நீ தான் காரணம் அப்படின்னு. எனக்கு புரியல, எப்படி உங்கள் அண்ணா செத்ததுக்கு நான் காரணமாக முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கப்புறம் தான் அந்த லெட்டர்ஸ்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. அதில் படித்தப்பறம் தான் இளவரசிக்கே புரியுது. அதில் வந்துட்டு அவங்க அண்ணா லாஸ்ட்டாக இளவரசிக்காக எழுதின லெட்டர். ஸோ அதில் என்னென்னா, இந்த மாதிரி நான் உங்களை வந்து உங்களுடைய ரகசியத்தை சீக்ரெட்ஸ் எல்லாம் வந்து நான் வந்து பாதுகாத்துட்டு இருந்தேன், நான் வந்து உங்களை சேவ் பண்ணிட்டு இருந்தேன், யார் கணக்கும் நீங்கள் மாட்டாமல் அந்த மாதிரி நான் பார்த்துக்கிட்டேன், எனக்கு உங்களை பிடிக்கும் அந்த மாதிரி அதெல்லாம் எழுதி வச்சிருப்பார், நான் தூரத்துலேருந்தே உங்களை ரசிச்சுட்டு இருந்தேன் அப்படியெல்லாம். அதெல்லாம் வந்து படித்தப்புறம் இளவரசி வந்துட்டு, எனக்கு நிஜமாக இதெல்லாம் தெரியாது, ஐம் சாரி, ப்ளீஸ் என்னை வந்து என்னை அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படி சொல்லிட்டு தளபதியை போயிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க டைட்டாக. ஆனால் தளபதி ஒரே தள்ளு, ஓ நீ எனக்கு வேணாம், எங்கள் அண்ணா லவ் பண்ண பொண்ணு நீ எப்படி நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியும், எங்கள் அண்ணாவோட சாவுக்கும் நீ தான் காரணம், நான் கல்யாணத்துக்கு வரமாட்டேன்னு சொல்லி அவர் அங்கேருந்து போயிடுறாரு.
அதுக்கப்புறம் இங்கே அந்த புது இளவரசி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தான் வந்து மயக்க மருந்து கொடுத்துருந்தாங்க இல்லையா. ஸோ இப்போ வந்து அந்த கொலைகாரன் என்ன பண்ணுறான்னா, அவங்க அடியால கூப்பிட்டு நீ போய் அந்த சந்தேகத்தை கிளப்பி விடு அப்படின்னு. அப்படி சந்தேகத்தை கிளப்பி விட நம்ம தான் அந்த மயக்க மருந்து கொடுத்தோன்னு தெரிஞ்சிடாதா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் தெரியாது, நான் அதுக்கு வேண்டி ஏற்பாடு பண்ணிட்டேன், நீ போய் அந்த வேலையை பாருன்னு சொல்லி அவங்கள அமுச்சு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் அங்கே ஒரு டெட் பாடி இருக்கும் இல்லையா, அதுக்கிட்ட தானே பேசிகிட்டு இருப்பாங்க அந்த கொலைகாரன். அது யாருன்னா அவங்க லவ் பண்ண பொண்ணு. அவங்க லவ் பண்ண பொண்ணுக்கு ஒரு உயிர் கொடுக்கறதுக்காக தான் அந்த மந்திரக்கல் தேவை. அந்த மந்திரக்கல் தேவைன்றதுனால தான் இவ்வளோ நாள் வந்து, அதாவது இளவரசோட உண்மையான அப்பா இருந்த வரைக்கும் அவங்க கிட்ட அசிஸ்டண்ட்டாக சேர்ந்து எல்லாத்தையும் கற்றுக்கிட்டாரு. கடைசி வரைக்கும் அந்த மந்திரக்கல் அவருக்கு கிடைக்கல. ஸோ அதுக்காக தான் இப்போ இளவரசியை கொண்டு அந்த மந்திரக்கல் எடுத்துக்கலான்னு ட்ரை பண்ணுறாங்க. அந்த பிறப்புக்கல்ல அதை எடுத்து அவனுக்கு உயிர் கொடுக்கலான்னு. அவங்க லவர் யாருன்னு பார்த்தா அதான் மன்னரோட ஒய்ஃப் சம்திங் பார்ட்னர். இவங்க வந்து சீக்ரெட்டாக ஒரு லவர் வச்சுருந்ததுனால அவங்க வந்து கொண்டுட்டாங்க. ஸோ அப்படிதான். ஸோ இந்த ஸ்டோரி போயிட்டுருக்கா. இப்போ வந்து அந்த சந்தேகத்தை கிளப்பி விட்டோன்னே அந்த புது இளவரசோட அண்ணா வந்துட்டு எங்கே இன்னும் என் தங்கச்சி காணும்னு சொல்லிட்டு பார்க்க வராங்க. பார்த்தா அவங்க மயக்க நிலையில் இருக்காங்க. பார்த்தோன்னே இது யார் பண்ண வேலை, முதல்ல அவங்களாம் அரெஸ்ட் பண்ணோடனே முதல்ல அந்த கார்டனோட இன்சார்ஜ் இருப்பாங்க இல்லையா, இளவரசிக்கு நல்லா தெரிஞ்சவங்க, அவங்கள தான் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஏன்னா அவங்க தான் அங்கே இருந்தாங்க. ஸோ அதான் தளபதி போயிட்டார் இல்லையா. அதுக்கப்புறம் இளவரசி அப்படி நான் ரோட்லேயே உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து அவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ண வராங்க. ஸோ இளவரசிக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்கு அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னு தெரியாமல் தான் போகிறாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து விஷம் கொடுத்துருக்காங்க அப்படின்றது. ஆனால் நான் விஷமே கொடுக்கல, உண்மையிலேயே அவங்களுக்கு நான் தூக்க மருந்து மட்டும்தான் கொடுத்தேன், வேறு எதுவுமே கொடுக்கல அப்படின்றத அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. பட் அங்கே இருக்க யாருமே அதை நம்பலை. அந்த டைமில் என்ன பண்ணுறாங்கன்னா, இளவரசர் வந்து அலேக்கா இளவரசியை கூட்டிகிட்டு போயிடுறாங்க பறந்து. அதுக்கப்புறமா 2 பேரும் போய் அந்த மருந்து கொடுத்தவன விசாரிக்கிறாங்க, நீங்கள் தானே கொடுத்தீங்க அப்படின்ட்டு. ஆனால் அப்போ அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவனுக்கும் எதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி, நான் எங்கே கொடுத்தேன், நீ தானே எடுத்துகிட்டு போன அப்படின்னு சொல்லிட்டு, நீ ஏதாவது மாற்றி எடுத்துகிட்டு போயிருக்கலாம், எனக்கு எதுவும் தெரியாது, இல்லை நீயே வேணும்னே அவங்களுக்கு விஷம் கொடுத்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கரெக்டாக அந்த டைமில் அந்த வீரர்களும் அங்கே வந்துடுறாங்க. ஸோ இவங்க சொன்னதை இன்னும் கேட்டுட்டு ஓகே அப்போ இவங்க தான் உண்மையிலேயே விஷம் கொடுத்ததுன்னு கன்ஃபார்ம் பண்ணி அவங்க வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இளவரசிக்கு ஒன்றுமே புரியல. இளவரசி அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இளவரசரை அரசர்கிட்ட கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து இளவரசர் எவ்வளவோ வந்து இளவரசிக்காக சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. ஆனால் வந்து அரசர் கேட்குற மாதிரி இல்லை. இளவரசி ஜெயிலில் குளிர நடுங்கிட்டு இருக்கப்போ அந்த சைடை தளபதி வராரு. அவங்க கஷ்டப்படுறதை பார்த்துட்டு அவங்க ட்ரெஸ்ஸை எடுத்து அவங்க கிட்ட கொடுக்குறாங்க. ஆனால் அது இளவரசி பார்க்கல. அதுக்கு பதிலாக வந்து இளவரசி அங்கே வந்து எப்படியாவது தப்பிக்கணுன்றதுக்காக வயிறு வலிக்கணும்னு ஒரு நாடகம் போடுறாங்க. ஸோ வந்து அங்கே இருக்கிற வீரர்கள் எல்லாம் வந்துட்டு ஓகே அவங்க கொட முடியலன்னு சொல்லிட்டு வெளியே கூட்டிகிட்டு போகலான்னு பார்க்குறாங்க. அந்த டைமில் தான் இளவரசி தளபதியோட ட்ரெஸ்ஸுங்க இருக்கிறத பார்க்குறாங்க. அதை பார்த்த உடனே அவங்களுக்கு வயிறு வலின்னு நடிச்சதை மறந்து தளபதி நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ வந்து அந்த வீரர்கள் ஓகே அவங்க போய் தான் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு திரும்பவும் உள்ளே போய் உள்ளே கிளப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இளவரசின்ற மட்டும் மரியாதை கூட இல்லாமல் உள்ளே பிடிச்சி தள்ளி விட்டு கதவை சாத்திட்டு அதுக்கப்புறமா கிளம்பலான்னு பார்க்குறப்போ இளவரசி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி நான் லாஸ்ட் நைட் எனக்கு ஒரு ட்ரீம் வந்துச்சு, இதை நீ உடனே மன்னர்கிட்ட சொல்லலாம் உன் தலை போயிடும் அப்படின்னு சொல்லி அனுப்பிவிடுறாங்க. அதுக்கப்புறமா தளபதி திரும்ப வந்து உண்மையிலேயே உனக்கு வயிறு வலியா இல்லை உண்மையிலேயே நீ கனவு கண்டியா அப்படின்னு கேட்குறாங்க. நீ திரும்பவும் கனவு கண்டு உருமாற முடியாதுல்ல, ஞாபகம் இருக்கா உனக்கு அப்படின்னு தளபதி கேட்குறப்போ இல்லை எனக்கு கனவெல்லாம் எதுவும் வரல, நான் சும்மா தான் போய் சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நான் ஒன்றும் அந்த இளவரசிக்கு எந்த விஷமும் கொடுக்கல, வேறு யாரோ தான் கொடுத்துருக்காங்க, எப்படி இது நடந்ததுன்னே எனக்கு தெரியல அப்படின்னு இளவரசி சொல்லும்போது சரி ஓகே நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தளபதி அங்கேருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறமா மன்னர் இளவரசியை கூப்பிட்டு சொல்லு உனக்கு என்ன கனவு வந்துச்சுன்னு கேட்குறப்போ விசாரிக்கிறையில் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இளவரசி போய் தான் சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ திரும்பவும் வந்து இளவரசியை ஜெயிலே போட சொல்லிட்டாங்க மன்னர். ஸோ இப்போ வந்து ஹீரோயின் ஜெயிலில் இருக்காங்க இல்லையா, ஆனால் அவங்க வந்து தெரியாதனமாக கண்ணை மூடி தூங்க போகிற மாதிரி இருக்கு. திடீர்னு தளபதி அங்கேருந்து வந்து பூட்டை திறந்து அவளை எழுப்பி நீ ஏன் தூங்குற, இந்த டைமில் நீ தூங்கக்கூடாது இல்லை, தூங்கினா கனவு வந்துடும், தூங்காத அப்படின்னு சொல்லுவார். ஹீரோயின் உடனே வந்து தளபதியை ஹக் பண்ணிப்பாங்க டைட்டாக. நல்ல வேலை இன்னும் வந்து உங்களுக்கு என் மேலே அக்கறையெல்லாம் இருக்கே அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அவர் வந்து அப்படிலாம் எதுவும் இல்லை, தூங்கினா கனவு வந்துருச்சுன்னா அப்புறம் தேவையில்லாமல் உன் லைஃப் ஸ்பாயில் ஆகிடும், அதனால தான் வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவார். இல்லை நான் வந்து அந்த புது இளவரசி எப்படி காப்பாற்றுறதுன்னு நான் அதை தான் யோசிச்சுட்டு இருந்தேன், நான் தூங்கலை அப்படின்னு இளவரசி சொல்லுவாங்க. அவளை நான் பார்த்துக்கிறேன் நீ ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு தளபதி அங்கேருந்து போயிடுவார். அங்கேருந்து போயிட்டு நேராக அந்த புது இளவரசி தான் பார்க்க போவாங்க. ஆக்சுவலாக அந்த புது இளவரசி வந்து கண் முழிச்சிருப்பாங்க.
அதாவது இளவரசியினுடைய அந்த மருத்துவர் ஆசிரியர் இருக்கார் இல்லையா, ஸோ அவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா மீட் பண்ண வந்திருப்பாங்க. அப்போ அந்த புது இளவரசி கண் முழிச்சிருப்பாங்க. ஆனா இவர் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, நீ வந்து தளபதியை கல்யாணம் பண்ணிக்கணும்னா நீ இப்ப கண் முழிச்ச மாதிரி காமிச்சிக்க கூடாது, ஸ்டில் நீ வந்து கோமால இருக்கிற மாதிரியே காமிச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க, மயக்கத்துல இருக்கிற மாதிரி காட்டிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து எதிரிக்கு எதிரி நண்பன்ற மாதிரி நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், பதிலுக்கு நீயும் எனக்கு இளவரசி பிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம், இந்த மாதிரிலாம் அவங்களுக்குள்ள ஒரு டீலிங் போட்டிருப்பாங்க. அதனால புது இளவரசி ஸ்டில் மயக்கத்திலே தான் இருப்பாங்க. தளபதி வரத்துக்கு முன்னாடி இவங்க வந்திருப்பாங்க, அதாவது இன்னொரு இளவரசர் இருப்பார் இல்லையா, இவங்க மேல காதல் வயப்பட்ட ஒரு இளவரசர். ஸோ அவங்க வந்து மீட் பண்ண வந்திருப்பாங்க, நிறைய கிஃப்ட் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. பிளஸ் வந்து அப்போ மயக்கத்துல இருக்க அந்த புது இளவரசி கிட்ட நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்டோடனே அவங்க வந்து கை கிட்ட இருந்த ஒரு குட்டி கத்தி எடுத்து வீசுறாங்க. பட் நல்ல வேலையா அவங்களுடைய அண்ணா வந்து காப்பாத்திடுறாங்க இவரை. அதுக்கப்புறம் யாரோ மறைஞ்சு நின்று தான் தாக்குறாங்க அப்படின்னு அவரே நம்ப வச்சுறாங்க. சீக்கிரமா அவங்களை கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு அவர் அங்க இருந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் தான் இந்த விஷயம் தெரிஞ்சு தளபதி வருவாங்க. இந்த மாதிரி வந்து யாரோ மறைஞ்சிருந்து தாக்கியிருக்காங்க, இப்போ யாரும் இல்லை போயிட்டாங்க அப்படிலாம் அவங்க பேசிட்டு இருப்பாங்க. ஆனா அவர் அதை பார்த்த உடனே வந்து எழுந்துரு, இன்னும் ஏன் நடிச்சிட்டு இருக்க அப்படின்வாங்க. ஸோ தளபதி வந்து ரொம்ப ஈஸியாவே கண்டுபிடிச்சிருப்பாங்க, அந்த புது இளவரசி வந்து ஸ்டில் மயக்கத்துல இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு தான் இருக்காங்க அப்படின்றத. அவங்க வந்து சொல்லுவாங்க, இல்ல நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இருந்தா ஓகே, இல்லைன்னா பாரு, அப்புறம் உன்னுடைய தேவையில்லாம உன்னுடைய முன்னாள் காதலி முன்னாள் மனைவி அவன் வந்து செத்துருவா, ஜெயிலே கலந்து செத்துருவா, உனக்கு பரவாயில்லையா அப்படின்வாங்க. ஏன்னா நானும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் இவளை அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவாரு. அங்க இருந்து வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஆக்சுவலா நம்ம இளவரசர் இருப்பார் இல்லையா, அவர் வந்து இளவரசியை காப்பாத்துறங்கிற பேர்ல அங்க இருக்கிற வீரர்களுக்கு எல்லாம் மயக்க மருந்து கொடுத்துட்டு வந்திருப்பாங்க. இளவரசர் வந்து வா டைம் ஆச்சு போலாம், அவங்க மயக்க மருந்து கொடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது இளவரசி வரமாட்டாங்க. அவங்க வந்து என்ன நினைப்பாங்கன்னா, இப்ப இவர் வந்து இளவரசியை கூட்டிட்டு போயிட்டாங்கன்னா அவருடைய கரியருக்கும் தேவையில்லாத ஒரு ப்ராப்ளம் வந்துடும், அவருடைய நேம் ஸ்பாயில் ஆயிடும் அப்படின்றத யோசிச்சு நான் வரமாட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க வந்து இல்ல, எனக்கு உன்னை விட இந்த பதவி ஒன்றும் முக்கியம் இல்லை, நீ வா நம்ம போலாம், நான் இந்த பதவியில இருக்கிறதே உனக்காக தான், இப்ப நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டேன், இங்க இருந்து போயிடலாம் வான்னு சொல்லி கூப்பிடும் போது சரி நம்ம வந்து பொறுமையா சொன்னா அவன் கேட்க மாட்டான்றதுனால ரொம்ப ஹாஷா பேசுவாங்க. நான் எப்பவுமே நீ வந்து என்ன கூட்டிட்டு போகணும் நான் வெயிட் பண்ணதே இல்லை, முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்ட்டுருவாங்க. அப்ப வந்து நான் வந்து கூப்பிட்டதான் நீ வரல, தளபதி கூப்பிட்டா நீ வந்திருப்பியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க பதிலே சொல்ல மாட்டாங்க, அமைதியா இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய மௌனமே வந்து சம்மதம்ன்ற மாதிரி எடுத்துட்டு அவர் அங்கிருந்து போயிடுவாரு. முதல்ல இங்கிருந்து போ அப்படின்னு சொல்லி இளவரசி துரத்திடுவாங்க, அவர் அங்கிருந்து போயிடுவாரு. ஆனா போறப்போ வீரர்கள் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அது யாருடைய வீரர்கள்னு பார்த்தா அந்த புது இளவரசி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய வீரர்கள் தான். ஸோ அவங்களுடைய அண்ணா தளபதி எல்லாருமே இங்க வந்திருப்பாங்க இப்போ ஜெயிலுக்கு. இங்க வந்து பார்க்கும்போது தளபதி வந்து பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவாங்க அது இளவரசர் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யாரும் அவங்களை அட்டாக் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் வந்து புது இளவரசி என்ன சொல்லுவாங்கன்னா, நீ நான் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இருந்தா நான் இவங்களை விட்டுட்டு இளவரசியும் வந்து ரிலீஸ் பண்ணிடுறேன், இல்லைன்னா அவ்வளவுதான் இவங்களை இப்ப கொன்றுவேன் அப்படின்வாங்க. அதனால தளபதி வேற வழி இல்லாம சரி நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ இப்படி சொன்னா மட்டும் பத்தாது, நான் நம்ப மாட்டேன், நீ வந்து இளவரசி கிட்ட போய் சொல்லிட்டு வா நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க போறேங்கிறத, அப்பதான் நான் நம்புவேன்னு சொல்லுவாங்க. சரின்னு தளபதியும் இளவரசி கிட்ட போய் சொல்லுவாங்க. ஆனா இளவரசி எடுத்தோடனே ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க, இவர் வந்து இளவரசியை காப்பாத்துறதுக்காக தான் இந்த மாதிரி வந்து புது இளவரசியை கல்யாணம் பண்ணிக்க போறதா இவங்க வந்து ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. பட் அவங்க கேட்கறப்போ இது உனக்கு தேவையில்லாத விஷயம், இதுக்கு உனக்கு சம்மந்தம் இல்லை, நான் அவங்கள கல்யாணம் பண்ணிக்க போறேன், எப்படி பார்த்தாலும் நான் உன்னை வெறுக்கிறேன், எங்க அண்ணாவை உன்னாலதான் இறந்தாங்க, ஸோ அட்லீஸ்ட் நான் அவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாவது இந்த பேட் மெமரிஸ்லாம் எனக்கு வராமலாது இருக்கும், அந்த மாதிரி ரொம்ப ஹார்ஷா பேசிடுவாங்க இளவரசி கிட்ட. ஸோ அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க. அதாவது நம்ம இளவரசி என்ன சொல்லிட்டு இருப்பாங்கன்னா, இப்ப நீ எடுக்கிற டிசிஷன்னால 3 பேரோட லைஃப் வேஸ்ட் ஆகுது, 3 பேருக்குமே பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த புது இளவரசி வந்து பரவாயில்ல, இதனால எனக்கு என்ன ஆனாலும் நான் எவ்வளவு அஃபெக்ட் ஆனாலும் எனக்கு கவலை இல்லை, நான் வந்து தளபதிக்காக நான் அதை தாங்கிப்பேன் அப்படின்னு சொல்லுவா. புது இளவரசி இது பேசுறது எதுவுமே காதுல போட்டுக்காம நம்ம இளவரசி என்னன்னா தளபதி கிட்ட வந்து நீ என் கண்ணை பார்த்து சொல்லு இவ்வளவு நேரம் சொன்னது எல்லாத்தையும் அப்படின்னும் போது அவர் அங்க எதுவுமே பேச முடியாம அங்க வந்து போயிடுவாரு. அவரை கூப்பிடலான்னு போறப்ப புது இளவரசி தடுத்து, உன்ன மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்லை, பிளஸ் நீலாம் எனக்கு ஒரு பிரச்சனையா வருவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல, உன்னை நான் ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன், இனிமே உங்ககிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அங்க வந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறமா வந்து மன்னர்கிட்ட போய் பேசுவாங்க, இந்த மாதிரி புது இளவரசி கண்முழிச்சிட்டாங்க, கல்யாணத்துக்கு எல்லாமே ஓகே அந்த மாதிரிலாம் பேசுவாங்க. பிளஸ் அது இல்லாம
இன்னொரு கண்டிஷன் என்னன்னா இப்போ இருக்கிற அதாவது ஜெயில இருக்க இளவரசியை ரிலீஸ் பண்ணிடலாம். பட் அந்த இளவரசி தான் நம்ம புது இளவரசிக்கு மணப்பெண் தோழியா வரணும், அவங்க தான் கல்யாணத்தை முன்னின்னு நடத்தணும், இந்த மாதிரிலாம் கண்டிஷன்ஸ் வைப்பாங்க. அது எல்லாமே மன்னர் ஃபர்ஸ்ட் யோசிப்பாங்க. பட் வேற வழி இல்லாம ஒத்துப்பாரு. ஸோ இந்த ஆர்டரை வந்து மன்னர் கொடுத்த உடனேயே நம்மளோட இளவரசரும் நம்ம இளவரசியோட ஃப்ரெண்டும் வந்துட்டு 2 பேரும் இளவரசியா ஜெயில இருந்து கூட்டு போறதுக்காக வந்திருப்பாங்க. ஆனா இளவரசி வந்து என்ன ரிலீஸ் பண்ணா நீங்க 2 பேரும் ஹாப்பியா தானே இருக்கணும், ஏன் 2 பேருமே சேடா இருக்கீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறப்போ, இல்ல இந்த மாதிரி நீங்க தான் வந்து மணப்பெண் தோழியா வரணுங்கிறது ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க, நீங்க ரிலீஸ் ஆகணும்னா அது ஒரு கண்டிஷனா வச்சிருக்காங்க அப்படின்றத அவங்க ஃப்ரெண்டு சொல்றா. ஸோ இப்போ அவங்க சொன்ன இதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க கல்யாணத்தை நடத்துவாங்களா, பெண் தோழியா போவாங்களா, இல்லை ஜெயிலே இருப்பாங்களா, என்ன நடக்கும் அப்படின்றது எல்லாமே பொறுத்திருந்து பார்ப்போம்.